ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 10 ரூபாய் பிஸ்கட்டில் இவ்வளவு பெரிய ஆபத்தா? பெற்றோர்களே உஷார். என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 ரூபாய் கிரீம் பிஸ்கட் குழந்தைகளுக்கு ஒரு சாதாரண ஸ்நாக்ஸ் போல தோன்றினாலும் அதன் பின்னால் மறைந்திருக்கும் ஆபத்தை பல பெற்றோர் கவனிப்பதில்லை. அழும் குழந்தையை சமாதானப்படுத்த அல்லது டீ குடிக்கும் போது எளிதாக கொடுக்கப்படும் இந்த பிஸ்கட்டுகள் உண்மையில் சத்தான உணவல்ல. இதில் பயன்படுத்தப்படுவது உண்மையான வெண்ணெய் அல்ல, மலிவான தாவர எண்ணெய்கள், வனஸ்பதி, அதிகமான சர்க்கரை மற்றும் செயற்கை சுவையூட்டிகள் கலந்த ஒரு ரசாயன கலவையே. மைதா மாவு அதிகமாக இருப்பதால் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதேபோல் அதிக சர்க்கரை குழந்தைகளை இனிப்புக்கு அடிமையாக்கி பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற நல்ல உணவுகளை தவிர்க்க செய்யும். நீண்ட காலம் கெடாமல் இருக்க சேர்க்கப்படும் சில ரசாயனங்கள் குழந்தைகளின் கவனம் மற்றும் நடத்தை மீது தாக்கம் ஏற்படுத்தும் என்பதும் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. எனவே பெற்றோர்கள் வசதிக்காக பாக்கெட் உணவுகளை தேர்வு செய்வதை விட பாரம்பரியமான மற்றும் வீட்டில் தயாரிக்கக்கூடிய சத்தான மாற்று உணவுகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவது நல்லது. உதாரணமாக கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை, அவுல், ராகி அல்லது சிறுதானியங்களில் செய்யப்பட்ட வீட்டு குக்கீஸ் போன்றவை குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவும். சிறு வயதிலேயே நல்ல உணவு பழக்கங்களை உருவாக்கினால் அது குழந்தைகளின் எதிர்கால ஆரோக்கியத்திற்கு ஒரு உறுதியான அடித்தளமாக அமையும். ஸோ கிரீம் பிஸ்கட் எல்லாம் தயவு செய்து யாரும் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. அது பேராபத்து. ஸோ கண்டிப்பாக இது பெற்றோர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.